திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சுக்கும நாயக்கன்பட்டியில் விவசாய தோட்டத்தில் வெறிநாய்கள் கடித்து குதறியதில் 8 சினை ஆடுகள் உயிரிழந்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் நாட்ராயன். விவரங்கள். வணக்கம் ரூதி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது சுக்கம நாயக்கன்பட்டி கிராமம். இப்பகுதியில் முழுவதுமே விவசாயம் சார்ந்த பகுதியாகும். இப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி சரவணன் என்பவர் தனது விவசாய தோட்டத்தில் ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் இன்று காலை 15க்கும் மேற்பட்ட வெறிநாய்கள் விவசாய நிலத்திற்குள் புகுந்து அங்கிருந்த ஆடுகளை கடித்து குதறினர். இதில் 8 ஆடுகள் குட்டி போடும் தருவாயில் உள்ள சினை ஆடுகள் என கூறப்படுகிறது. வெறிநாய்கள் கடித்ததில் 8 ஆடுகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தன. தொடர்ந்து சுக்கமநாயக்கன்பட்டி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் விவசாய நிலங்களில் வளர்க்கப்படும் ஆடுகளை வெறிநாய்கள் தொடர்ந்து வேட்டையாடுவதும் தொடர்ந்து அதை உயிரிழக்கச் செய்வதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதேபோல் வெறிநாய்கள் கடித்ததில் 5 ஆடுகள் உயிரிழந்தன. விவசாயிகளில் வாழ்வாதாரமாக வளர்க்கப்படும் கால்நடைகளை தொடர்ந்து வெறிநாய்கள் தாக்குவதும் இதன் காரணமாக ஆடு மாடு உள்ளிட்டவைகள் பலியாவதும் தொடர்கதையாகி வருகிறது. வெறிநாய்கள் தாக்குவதால் விவசாயிகளும் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து வருகின்றனர். தற்போது சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆடுகள் உயிரிழந்த நிலையில் விவசாயி சரவணனுக்கு உரிய இழப்பீடு அரசு வழங்க வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் இப்பகுதியில் தொடர்ந்து வெறிநாய்கள் தொல்லை அதிக அளவு உள்ளது. இதன் காரணமாக சாலையில் செல்பவர்கள் மற்றும் விவசாய நிலத்திற்கு செல்பவர்கள் கூட அச்சத்துடன் செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. ஆகவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இப்பகுதியை முழுவதும் உள்ள வெறிநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதேபோல் விவசாயிகள் தோட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் என பள்ளி கல்லூரி செல்பவர்களும் இந்த வெறிநாய் கடித்துவிடுமோ என்ற அச்சத்தில் செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. ஆகவே மாவட்ட நிர்வாகம் ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக நாய்களை பிடித்து அதை கட்டுப்படுத்துவதற்கு வழிவகுக்க வேண்டும். அதேபோல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காத்து வரும் கால்நடைகளை உரிய அளவில் பாதுகாப்பதற்கு விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தற்போது பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர்.